பரிசுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அறிஞான திருச்சபையாரே, கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருக்கிறார். அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் அப்படி ராஜ்யத்துக்கென்று உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை வரும் காலங்களிலே விளங்க பண்ணுவார். அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற வேலையிலே அவர் உங்களோடு செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். பலத்த அற்புதங்கள், அடையாளங்களை ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் பகுதியிலே செய்ய போகிறார். நீங்கள் குடியிருக்கிற பகுதியிலே உங்களை கர்த்தர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக தேவனிடத்திற்கு ஏராளமான ஜனங்கள் வந்து அற்புதங்களை, அடையாளங்களை இயேசுவினிடத்திலே பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆமென் சொல்லுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோடு இருந்து என்னோடு இருந்து நீங்க செய்ய போகிற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீ பயங்கரமான காரியங்களை என்னோடு இருந்து செய்ய போகிறேன். உடைய ராஜ்யத்தில் என்னை ஸ்தானாதிபதியாய் வைத்திருக்கிறேன். உடைய சமூகத்தில் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக எங்களை வைத்திருக்கிறேன். ஆண்டவரை விசேஷித்த அற்புத அடையாளங்களை என்னோடு இருந்து நீங்க செய்ய போறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் மூலமாக இருந்து குருடர்களுக்கு பார்வை தர போகிறார். செவிடர்களை கேட்க பண்ண போகிறார். ஓட்டியானவர்களை பேச வைக்க போகிறார். முடவர்களை நடக்க பண்ண போகிறார். மரித்தோரை ஆண்டவர் உங்களோடு கொண்டு உயிரோடு கூட எழுப்ப போகிறார். பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. பல விதமான வியாதி உள்ளவர்களை நீங்கள் சுகமாக போகிறீர்கள். இயேசுகளோடு அற்புதங்களை செய்ய போகிறார். பிசாசின் வல்லமையிலே பிடிக்கப்பட்ட ஜனங்களை நீங்கள் விடுதலையாக்க போகிறீர்கள். உங்களை தேவன் அபிஷேகித்திருக்கிறார். வரங்களாலே நிறைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு போடுங்கள். இந்த கடைசி கால எழுப்புதலே உங்களை வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்துவார். அருமையான திருச்சபையாரே, இந்த நாட்களில் கூட வீடுகளில் இருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சீக்கிரமாக நம்ம சபையிலே கூடி வருவோம். நாம் ஒவ்வொரு வாரமும் ஸ்தானாதிபதிகளுக்கான ஒரு கூட்டத்தை கூடுவோம். இந்த நாட்களில் அது தடைப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த யூடியூப் செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறபடினாலே எல்லா மக்களுக்கும் ஏற்றவைகளாக ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் சபை இந்த லாக்டவுன் முடிந்து நாம் மறுபடியும் சபை ஆராதனைக்கு வரும்போது தலைவர்களாகிய உங்களுக்கான விசேஷ செய்திகள் ஏராளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதன் மூலமாக கர்த்தர் உங்களை அற்புத சீவடியாக பொழுது விட்டு எரிய பண்ணுவார். அல்லேலூயா. இந்த நாள் கூட கண்களை மூடி நாம் ஜெபித்து சில வேத வசனங்களை ஆராய்ந்து தியானித்து தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு அற்புதங்களை செய்கிறவராக உங்கள் நடுவிலே இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் மகிமை இருக்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நல்லது கூட உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீர் நடைபெறுவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த காரியத்தின் நிமித்தமாக உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு நேராக புறப்பட்டு வந்ததோ அந்த காரியமாய் ஆண்டவரே, அந்த காரியம் எங்கள் வாழ்க்கை நடக்க முழுமையாய் உங்களுடைய சித்தத்திற்கு, உங்களுடைய ராஜ்யத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சொல்லிருக்கிறமை அவருடைய மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. தேவனே, உண்மையிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவன் உடைய வார்த்தையின் மூலமாக பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பித்து இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பலத்த அற்புதங்கள், அடையாளங்களை நடப்பித்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியான தேவன் ஆசீர்வதிப்பீராக. நீரே எல்லாவற்றையும் நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்.
எந்த கிராமத்துல, எந்த தெருவில், எந்த பட்டணத்துல நீங்க இன்றைக்கு சாதாரணமாக இருந்தாலும் வருகிற நாட்களில் அந்த கிராமத்துக்கு, அந்த தெருக்களுக்கு, அந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். அருமையான திருச்சபையாரை, இன்றைக்கு கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து 9வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் படிப்போம். நீங்கள் வேதத்தை கையிலே எடுத்து வைத்து தான் இந்த செய்தி கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே உங்கள் கையில் இருக்கிற வேதத்திலிருந்து, கர்த்தருடைய வேதத்திலிருந்து சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் பாருங்களே, ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். அப்படியே ஆண்டவர் பார்த்து கையில் உயர்த்தி சொல்லுவோமே, கர்த்தாவே, இயேசுவே, நான் உம்மை தேடுகிறபடியினாலே நீர் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் கைவிட மாட்டேன். சொல்லுங்க, தேவனே, நான் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே, உம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறபடியினாலே, இயேசுவே, நான் உம்மை நம்பி இருப்பேன். சொல்லுங்க, இயேசுவே, உம்மை தேடுகிறபடியினாலே நான் கைவிடப்படுவதில்லை, உம்முடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியினாலே நான் உம்மை நம்பி இருப்பேன். நான் சொல்லுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரை தைரியமாக நம்பலாம். அவருடைய பெயர் இயேசு. அல்லேலூயா. நீங்கள் எத்தனையோ பேரை நம்பி இந்த பூமியில, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சில காரியங்களிலே நம்பினபடி சிலர் இருந்திருப்பார்கள், அல்லது நம்பினபடி சிலர் இல்லாதபடி ஏமாற்றி இருப்பார்கள். சிலர் நீங்கள் அதிக அன்பு காட்டியிருப்பீர்கள், ஆனால் அவர்களோ அதற்கு விரோதமான வேற காரியங்களை காட்டியிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களே அவர் கைவிடுவதே இல்லையா. பாருங்களே, கர்த்தரை தேடுகிறவர்களே நீ கைவிடுகிறதே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். என்னிடத்துல போன் பண்ணி நீங்க கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். உங்களோடு, உங்கள் அருகிலே, உங்கள் பக்கத்திலே, உங்கள் வீட்டிலே வாசமாக இருக்கிற இயேசுவை நீங்கள் தேட வேண்டும். அவரிடத்திலே உங்கள் காரியங்களை நீங்கள் சொல்லும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை, கிரியைகளை நடப்பித்து அற்புதங்களை செய்கிறவராக இயேசு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி ஒரு காரியங்கள், ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள், ஒரு துன்பங்கள் வரும்போது, சில எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும் போது உங்கள் மனைவியிடத்தில் எப்படி சொல்லுகிறீர்களோ, உங்கள் கணவனிடத்தில் எப்படி பகிர்ந்து கொள்கிறீர்களோ, உங்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி பகிர்ந்து கொள்கிறீர்களோ, உங்கள் பெற்றோரிடத்தில் எப்படி பகிர்ந்து கொள்கிறீர்களோ, அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு தேடி சென்று நாம் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வது போல உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை தேடி உங்கள் காரியங்களை நீங்கள் அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனடியாக ஊழியக்காரர் என்று சொல்லி என்னை தேடப்படாத நீங்கள் இயேசுவை தேட வேண்டும். உங்களுக்காக இயேசுவை தேடுங்கள். உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று உங்கள் இடத்துல வந்து சொல்லும் போது அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களுக்காக நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். அவர்கள் ஆண்டவரை தேடும்படியாக கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். அருமையான தேவர்களையே, இந்த காரியத்திலே, இந்த நெருக்கத்திலே, இந்த வியாதியிலே, இந்த பயத்திலே, இந்த போராட்டத்திலே, இந்த வேதனையிலே, இந்த கடனிலே, இந்த தேவைகளிலே இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை. சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, நீ என்னை கைவிட மாட்டீர் என்று ஆசையா, சந்தோஷமா அவரை பார்த்து சொல்லுங்க. தேவனுடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள்
சரீரத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் அறிந்து அதை கண்டு அனுபவித்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் துதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் என்றால் கைவிடாதபடி அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்து நடத்தி கொண்டு செல்கிற தேவன் அவர் மாத்திரமே. ஆமென் சொல்லுவே. அருமையான பிரியமானவர்களே, நீங்கள் தைரியமா இருக்க அந்த நாட்களுக்கு அப்புறமாக என்ன ஆகுமோ என்று ஒருபோதும் பயப்படாதீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய குமாரனாய் குமார்த்தியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவாகத்தின் ஆவியை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆரம்பம் அற்புதமாக முடிவு சம்பூரணமாக இருக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிற தேவன் அவர். இருக்கிறவைகளை இல்லாதவைகள் மாற்றுகிறவர். இருக்கிற துன்பத்தை, வியாதியை, வேதனை, கடனை, பாடுகளை, உபத்திரவத்தை இல்லாதவைகள் போல் மாற்றி இல்லாத சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஐஸ்வர்யத்தை, மேன்மையை, மேல் பிரஸ்தாபத்தை, வரங்களை, வல்லமைகளை, அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். அதை பார்க்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து தேவனை தேடின யார் யாரெல்லாம் ஆண்டவர் கைவிடவில்லை என்று சொல்லி நாம் இன்றைக்கு சில வேத வசனங்களை தியானித்து நாம் விசுவாசத்திலே நாம் வளர போகிறோம். மலேரியா மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாட சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. ஆண்டவரே அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாட சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி என்றால் ஆண்டவர் எல்லாரையுமே அழைக்கிறார். அவர் மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்ட கடவுள். ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பார்க்காதபடி அத்தனை பேருக்கும் நன்மைகளை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அருமையான தேவப்பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு உங்களை அழைக்கிறார். நீ வருத்தத்தோடு இருக்கிற, நீ பாரத்தோடு இருக்கிற, நீ துன்பத்தில் இருக்கிற, நீ வியாதியில் இருக்கிற, நீ வேதனையில் இருக்கிற, நீ குடும்பத்தை பிரிந்து நீ தனியாக இருக்கிற, நீ நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறது, ஒரு வியாதிக்காக நீ நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரையை நீ எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் இன்னும் உனக்கு அதில் குணம் உண்டானபடி இல்லை. நீ ஏராளமான வேதனையிலே உன் வாழ்க்கை கண்ணீரிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கை கண்ணீரின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் உன்னை வெறுத்திருக்கிறார்கள், அநேகருடைய ஒதுக்கி இருக்கிறார்கள், அநேகருடைய வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் நீ செய்யாத காரியத்தை செய்தாய் என்று சொல்லி உன் மேல் வீண் பழியை சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள். அநேகருடைய யுத்தத்துக்கு சண்டைக்கு அழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையிலே, கஷ்டத்தின் மத்தியிலே இன்றைக்கு நீ பயத்தோடு கூட, வேதனையோடு கூட, ஒரு நெருக்கத்தில், ஒரு சிறையிருப்பில் இருப்பது போல வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவப்பிள்ளையே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவராக இயேசு நீ அழைக்கிறார். நீ வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூப்பிடுகிறார். வர தயாரா? இயேசுவினிடத்தில் வருவதற்கு தயாரா? அந்த கடன் மாற, இந்த வியாதிலிருந்து நீங்கள் சுகமாகி நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்க, உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்க, பிரிந்திருக்கிற உங்கள் குடும்பம் ஒன்று சேர, நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள, ஒரு குழந்தை இல்லை அதற்கு அப்புறமாக எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 வருடமாக அவர்களுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவரை அறிவித்தோம். நம் திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறிவித்தார்கள். அவர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள், சபைக்கு வந்தார்கள். நாங்கள் சபையாராய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டவர் அந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு ஆண் மகனை ஆண்டவர் கொடுத்தார்.
ஜோசுவா என்று பெயர் வைத்து ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அடுத்தபடியாக சில வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு பெண் குழந்தை அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு குழந்தை இல்லை, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மகனையும் ஒரு மகளையும் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் பராமரித்து வருகிறார். அல்லேலூயா. இந்த திருச்சபை ஆரம்பித்த நாட்களிலிருந்து அநேகர் இந்த மாதிரி காரியத்துக்காக வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்த்துக்கும் ஆண்டவராக இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த திருச்சபையில ஊழியத்திலே ஏராளமானவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதுவே அப்படிப்பட்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்திலே வா, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பிரச்சனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே பாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வை கொடுப்பேன். வியாதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே பாருங்கள், நான் உங்களுக்கு சுகத்தை தருவேன். நஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே பாருங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். வேலைக்காக காத்திருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை அமைத்து தருவேன் என்று சொல்லி அநேக விஷயங்களிலே அநேக காரியங்களே முயற்சி பண்ணி முடியாமல் தோற்று போய் இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே பாருங்கள், உங்களை நான் வெற்றிக்கு நேராக நடத்துவேன். அநேக கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு கடனை கட்ட முடியாமல், வட்டியை கட்ட முடியாமல் மிகுந்த அவமானத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தேடுங்கள், உங்கள் வீட்டிலே தேடுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே தேடுங்கள். உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் இருக்கிற வீட்டை மனதால் படித்த ஆண்டவராகி இயேசுவே, எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினவரே என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் அருகில் இருந்து உங்களோடு கொடுத்து உங்களுக்கு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, பெறனை, ஆசீர்வாதத்தை அவர் கட்டளிடுவார். அல்லது இந்த திருச்சபைக்கு மிக தொலைவிலே தூரமாக இருந்து ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உங்கள் அருகாமையில் இருக்கிற தேவனுடைய திருச்சபைக்கு நீங்கள் செல்லுங்கள். உங்கள் காரியங்களை அவர்கள் இடத்தில் இருக்கிற போதகர் இடத்துல சொல்லுங்கள். அவர்கள் கர்த்தரை பற்றி உங்களுக்கு அறிவித்து உங்களை தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் விடுதலை பெற சில ஆலோசனைகளை, இயேசுவின் இடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள சில ஆலோசனைகளை ஆண்டவராக இயேசு உங்களுக்கு செய்வார். ஆண்டவராக இயேசு அவர்களை உங்களுக்காக பயன்படுத்துவார். அருமையான திருச்சபை இது மதம் மாத்திர காரியமானதல்ல, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதான காரியம், உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படியான ஒரு காரியம். ஒரு காலத்தில் நான் இயேசுவை அறியாதவனாக இப்படிப்பட்ட வருத்தத்தோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். நான் எந்த இடத்துல வருத்தத்தோடு, பாடுகளோடு, அவமானத்தோடு கூட, ஒரு கேவலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தனோ, இன்றைக்கு அதே இடத்திலே, அதே கிராமத்திலே, அதே பட்டணத்திலே, அதே தெருவில், அதிலிருந்து 2 தெரு தள்ளிதான் இன்றைக்கு அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு அநேக ஜனங்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கரங்களாலே என்னை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அருமையான தேவப்பிள்ளையை நீ யாராவதாலும் சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிட்டால் போதும், அற்புதத்தை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பெறனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, மேன்மையை, உயர்வை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆகவே அவரே சொல்லுகிறார், இயேசுவே சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நாம் எடுத்து வாசிப்போம் மத்தேயு 9வது அதிகாரம் 20, 21, 22வது வசனத்தை உங்கள் வேதத்தில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 20, 21, 22வது வசனம். பாருங்க, 19வது வசனத்தை கூட சேர்த்து வாசிப்போம். இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன்
விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றால் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார், சொஸ்தமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளையே, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, உதரப்போக்கன் வியாதியினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அருமையான சகோதரி, மிகுந்த வருத்தம், 12 வருடம் எந்த வைத்தியராலும் அவருடைய வியாதியை சுகமாக்க முடியவில்லை. எல்லா நம்பிக்கையும் அற்று போன ஒரு சகோதரியாக, தன்னுடைய எல்லா ஆஸ்தியும் இழந்து போன ஒரு சகோதரியாக, இதே சம்பவங்களை வேறொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்திலே தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் விட்டு செலவு செய்தார். இந்த வியாதியில ஒரு காலத்தில் அவருடைய நம்பிக்கை வைத்தியர்கள் மேல் இருந்தது, வைத்தியர்கள் தருகிற மருந்து மாத்திரைகள் மேல் இருந்தது, தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தின் மேல் அவருடைய நம்பிக்கை இருந்தது. வைத்தியர்கள் இருக்கிறார்கள், நம்மளிடத்திலே பணம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இதையெல்லாம் செலவழித்து நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு காலத்திலே நம்பிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் எந்த வைத்தியராலும் சுகமாக்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுது. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் விட்டு செலவு பண்ணியும் ஒரு வைத்தியராலும் அவருடைய வியாதியை சுகமாக்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இயேசுவை பற்றி இந்த சகோதரி கேள்விப்பட்டு தன் உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு அவர் அப்படியாக இயேசுவின் இடத்துல வருகிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நான் அவருடைய வஸ்திரத்தையாக தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசுவின் இடத்துல வருகிறார். இயேசுவுக்கு பின்பாக வருகிறார். வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் வஸ்திரத்தை தொடும்பொழுது அவருடைய வஸ்திரத்திலிருந்து அவரிடத்திலிருந்த வல்லமை ஆய்ந்து சென்று அந்த சகோதரியை சுகமாக்கினது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஒருவராலும் செய்ய முடியாதது இயேசு உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த சகோதரியை போல நீங்கள் ஏராளமான பணத்தை செலவு பண்ணி அநேக விதமான வைத்தியங்களை நீங்கள் செய்து இன்றும் அதே காரியங்களிலே அதே வியாதியிலே இன்றைக்கு அதே வியாதியை சுமந்து கொண்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு பயத்தோடு கூட வருத்தத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, என் ரட்சகரே, இந்த வியாதியிலிருந்து இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை கூப்பிடுங்கள். இயேசுவை அழையுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 12 வருடமாக வருத்தத்தை சுமந்து கொண்டு, பாரத்தை சுமந்து கொண்டு, சரீரத்தில் வியாதியை சுமந்து கொண்டு, அநேக பொருட்களை செலவழித்து ஒன்றுமே நடக்காதபடி நெருக்கத்தின் சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சகோதரி இயேசுவை தேடின அந்த நாட்களிலே அற்புதமாய் சுகத்தை பெற்று விடுதலை பெற்று ஆரோக்கியமான பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அவளை பார்த்து, நீ மகிழ்ச்சியாயிரு, நீ சுகமாக்கப்பட்டாய். எதனால் என்றால் நீ விசுவாசத்தினாலே சுகமாக்கப்பட்டாய். ஆண்டவரிடத்தில் வரும்போது ஒரு நம்பிக்கையோடு வரணும். நான் இயேசுவிடத்தில் போகிறேன், இயேசுவை நான் கூப்பிடுகிறேன், இயேசுவை நான் தேடுகிறேன். இந்த காரியத்தில் இயேசு என்னை கைவிட மாட்டார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை என்னை கைவிடுவதில்லை. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இயேசுவை கேள்விப்பட்டு அவருடைய நாமத்தை கேள்விப்பட்டு அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த சகோதரி இயேசுவை தேடினார். தேடின இந்த சகோதரியை இயேசு கிறிஸ்து கைவிடவில்லை, அற்புதமாய் சுகமாக்கினார். அல்லேலூயா. உங்கள் சரீரத்திலே இதை போல இப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, இயேசு உங்களை குணமாக்குவார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே அருமையான தேவ பிள்ளையே, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அவனுடைய வல்லமும் சரீரத்திலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீ சுகமாகி கொண்டிருக்கிறாய், நீ ஆரோக்கியமாகி கொண்டிருக்கிறாய், தேவனுடைய குணமாகி கொண்டு இருக்கிறார். அப்படி வல்லமை
அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையை அடுத்தது மத்தேயு 4வது அதிகாரம் 23, 24 வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 4, 23, 24 வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஜெப ஆலயங்களில் உபதேசித்து இந்த மாதிரி ஒரு ஜெப ஆலயத்துல உங்கள் வீட்டில் நீங்க ஜெபக்குழு நடத்துறீங்க இல்லையா, நீங்கள் ஒரு ஜெபக்குழுவுக்கு போகிறீர்கள் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஊழித்து செய்யும்போது எழுப்புதல் ஜெபக்குழுக்களை நீங்கள் நடத்தும் போது அதற்கு ஒரு தலைவராக நீங்கள் இருக்கும் போது அந்த ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் பிரசங்கிக்கும் போது அவர் அவருடைய வல்லமை அனுப்பி உங்கள் ஜெபக்குழுவுக்கு வருகிறவர்களை ஆண்டவர் சுகமாக்குவார். பாருங்கள், இயேசு செய்த காரியத்தை பாருங்கள். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளையே, உங்களை தெரிந்தவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்களா? மரண வியாதிப்பட்டிருக்கிறார்களா? பலவிதமான வியாதிப்பட்டிருக்கிறார்களா? என்ன வியாதினே தெரியலீங்க. ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஆனா என்ன வியாதினே மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாம் நல்லா இருக்குது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வீட்டுக்கு வந்து அடிக்கடி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் இருக்கிறீர்களா? அருமையான தேவப்பிள்ளையே, அப்படி உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் ஜெபக்குழுவில் உட்கார வையுங்கள், சபைக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். இயேசு சுகமாக்குகிறவரா இருக்கிறார். எல்லா வியாதியும் சுகமாக்குவார். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்தா போதும். தேவனே, இந்த செய்தி கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் அகப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய பாவங்களையும் என் முன்னோருடைய பாவங்களையும் எனக்கு மன்னித்து உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவி இந்த வியாதி என்னை சுகமாக்கி எல்லா பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து எல்லா சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்கும் என்று சொன்னீங்கன்னா போதும். என் பாவங்களை முன்னோருடைய பாவங்களை எனக்கு மன்னித்து இயேசுவே சிலுவையில் சிந்தின இப்படி ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை நீங்க சுகமாக்குங்க என்று சொன்னால் போதும். ஆண்டவர் அற்புதமாக உங்களை சுகமாக்குவார். பாருங்கள், அந்த பெண் வந்த உடனேயே அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனேயே அவருடைய வல்லமை அவர்களுக்கு புறப்பட்டு சென்று 12 வருடமாக சிறைவாடிப்பட்டுள்ள ஸ்திரியை சுகமாக்கினது. இந்த இடத்திலே பாருங்கள், ஆலயத்திலே ஜெப ஆலயத்திலே அவர் தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கி சொஸ்தமாக்கினார். எனக்கு தெரிந்த ஒரு தம்பி இருக்கிறார், எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். ஒரு 13 வருடத்திற்கு முன்பாக அவருக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டை, சிறு பையனாக அப்பொழுது இருந்தார். மருத்துவர்கள் எல்லாம் அநேக காரியங்களை சொல்லி அவர்கள் பயந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசு அந்த தம்பிக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இன்றைக்கு ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு உங்களை குணமாக்குவார், உங்களை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. இப்படி நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து இயேசு மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒரு வேளை திருச்சபைக்கு வருகிறவர்களாக இருக்கலாம், இந்த வரைக்கும் திருச்சபைக்கு போகாதவர்களாக இருக்கலாம், இயேசுவை பற்றி ஒரு நாள் கூட நீங்கள் கேள்விப்படாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் குணமாக்கும்படியாக நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் இயேசு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை குணமாக்க சித்தப்படுவராக இருக்கிறார். அற்புதமான விடுதலையை நீங்கள் இயேசுவின் இடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் அவரை நம்புங்கள், இயேசுவின் நாமத்தை நம்புங்கள், அவரை நம்புங்கள், அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாருங்கள், ஆலயத்துக்கு அநேக வியாதிகள் சகல வியாதி உள்ளவர்கள் வந்திருந்தார்கள். அநேகர் அப்படிப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அத்தனை பேரையும் அந்த வியாதியை நீக்கி ஆண்டவர் இயேசு
சீரியா எங்கு பிரசித்தமாயிற்று. அப்போது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்தன ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொந்தமாக்கினார்கள். அல்லேலூயா. உண்மையிலேயே உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உண்மையிலேயே அன்பு இருக்கும் என்றால், உண்மையிலேயே நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்றால், அவர்கள் பட்டிருக்கிற வியாதி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை நீங்கள் சொல்லுங்கள். இலவசமாக சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இருக்கிற இடத்துல அவர்கள் இயேசுவை தேடினால் போதும். அல்லது இல்லை என்றால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவராக இயேசு அவர்களுக்கு சுகத்தை தருவார். அல்லது நீங்கள் செல்வ ஆலயத்துக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வரும்போது இயேசு அவர்களுக்கு சுகத்தை தருவார். அல்லேலூயா. எல்லா வியாதியும் அது எவ்வளவு கொடிய வியாதியாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை நம்புங்கள். இன்றைக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கற்க தரப்போகிறார். எல்லா வியாதிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வியாதிங்க என் சரீரத்தில் இல்லாத வியாதியே இல்லை, எல்லா வியாதியும் என்னுடைய உடம்புல இருக்குதுங்க என்ற ஒரு வேதனைகள் இருக்கலாம். இருக்கட்டுங்க. எல்லா வியாதியும் உங்களை உடம்பை விட்டு துரத்தி நீக்கி உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார் இல்லை இயேசு. அதை நம்புங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை நம்புகிறதை விட்டுவிட்டு இயேசுவை நம்புங்கள். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பயங்கரமும் வல்லமையுமான தேவனாக இருக்கிறார். இயேசுவை நீங்கள் நம்பும் போது, அவருடைய நாமத்தை நம்பும் போது அவர் உங்களை கைவிட மாட்டார். அடுத்தபடியாக சங்கீதம் 18வது அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 18வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா. சங்கீதம் 18வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 18வது சங்கீதம் தொடங்கும் போது தாவீது இப்படியா சொல்லி இருக்கிறார், கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. தாவீது இந்த சங்கீதத்தை எப்பொழுது பாடினார் என்றால், அப்படியே எல்லா சத்துருவின் கையிலிருந்து விடுவித்த பொழுது, சவுலின் கையிலிருந்து விடுவித்த பொழுது, ஒரு ராஜாவின் கையிலிருந்து, ராஜாவின் எடுத்த ராவணத்தின் கையிலிருந்து, எதிராக எழுப்பின மனிதனுடைய கையிலிருந்து தாவீதை கர்த்தர் விடுவித்தாராம். பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், நான் கொள்ளையில சிக்கியிருந்த பொழுது, என் பகைவர்கள் என்னை தாக்கி அழிக்கும்படியாக எனக்கு விரோதமாக எழுப்பின பொழுது கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அறிவித்து தேவப்பிள்ளையை கர்த்தரை நம்பி இருக்கும் போது அவர் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தை நம்பி, அவருடைய நாமத்தை நீங்கள் நம்பி இருக்கிறபடினாலே, அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடினாலே எல்லா சத்துருவின் கையிலிருந்து, எல்லா தொல்லைகளிலிருந்து, எல்லா விதமான உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு இன்றைக்கு எனக்கு இந்த ஒரு கையெழுத்து போட்டா போதுங்க, எனக்கு வேலை கிடைச்சது என்று, ஆனால் ஒரு கையெழுத்து போட மாட்டேங்கிறார் என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் அந்த கையெழுத்தை போட வைத்து உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்க வைப்பார். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். என்னுடைய உயர்வை இந்த அதிகாரி தடுத்து கொண்டு இருக்கிறாங்க என்று ஒரு வேலை இன்றைக்கு வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். அதே அதிகாரியை கையொப்பம் இட வைத்து ஆண்டவர் உங்களுக்கு அந்த உயர்வை தருவார். இல்லை என்றால் உங்களுக்காக உங்கள் சார்பில் செயல்படும்படியாக அந்த அதிகாரியை வேற ஒரு இடத்துக்கு மாற்றுதல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கையெழுத்து போட்டு உங்க உயர்வுக்காக வேறொரு அதிகாரியை
எந்த மனுஷியும் எந்த அதிகாரங்களும் உங்களுடைய உயர்வை ஒரு நாளும் தடுக்க முடியாது. நான் இதை என் வாழ்நாளிலே அறிந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். அருமையான தேவர்களையே, உயர்வை கெடுக்கிற எல்லா சத்துருக்கள் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி பாதுகாத்து உனக்கு அந்த உயர்வை, அந்த வேலையை கிடைக்கக்கூடிய இந்த நியாயமான உயர்வை ஆண்டவர் உனக்கு தருவார். அந்த நியாயமான வேலையை நீ படித்திருக்கிறாய், அந்த படிப்பு கேட்ட அந்த வேலையை உனக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. ஒரு வேலைக்கு நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஆண்டவர் சமூகத்தில் வைத்து செபித்து, ஆண்டவரை உண்மை நம்பி நான் இந்த வேலைக்காக இதை அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நம்புங்கள். மனிதனுடைய ரெக்கமெண்டேஷனை ஒருபோதும் நீங்கள் தேடாதபடியுங்கள். மனிதனுடைய உதவியை ஒரு நாளும் தேடாதபடி ஆண்டவரை மட்டும் தேடுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, அவர் விசாலமான இடத்துல கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். ஆண்டவருக்கு மேல் பிரியமா இருக்கிறார், மிகுந்த அன்புள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. தப்புவிப்பார். இது வரைக்கும் எத்தனை காரியத்தில் உங்களை தப்பு வச்சிருக்கிறார், எத்தனை ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த சூழ்நிலையிலும் இந்த நெருக்கத்திலும் இப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு பதில் கொடுத்து உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைத்து உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்படி கை வச்சு சொல்லுங்க, இயேசுவே என்னை நீங்க உயர்த்த போறீங்க, நான் விரும்புகிற உயர்வு எனக்கு தர போறீங்க, எனக்கு இந்த வேலையை இயேசுவே நீங்க தர போறீங்க. சொல்லுங்க, இயேசுவே என்னை விசாலமான இடத்துக்கு நேராக நடத்திட்டு போறீங்க. இயேசுவே இந்த காரியத்தில், இந்த பிரச்சனையில என்னை நீங்க தப்புவிக்க போறீங்க, இந்த வியாதியிலிருந்து என்னை நீங்க தப்புவிக்க போறீங்க, இந்த மரணத்திலிருந்து என்னை தப்புவிக்க போறீங்க, எனக்கு எதிராக எழுதி வருவேன் என்று சொல்லி என்னை பயமுறுத்தின மனிதனிடத்திலிருந்து என்னை தப்புவித்து அவன் என் எல்லைக்குள் வராதபடி நீங்க தடுத்து நிறுத்த போறீங்க. உங்களுக்கு நன்றியானவரே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, அருமையான தேவப்பிள்ளையே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு கீத்து போட்ட ஓலை குடிசையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் சபைக்கு போனதில்லை. ஆனால் டிவியில் நீங்க ஆண்டவருடைய செய்தி கேட்கறீங்க. இயேசுவை நம்ப உங்களுக்கு பிடிக்கும், மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை அதே கிராமத்துக்கு உங்களை வெளிச்சமா வைக்க போகிறார். தேவனுடைய வேதத்தை கையில சுமந்து கொண்டு அநேக ஜனங்களை கர்த்தர் உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை நடத்தி விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், கூலி விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு கொஞ்சோண்டு விவசாய இடம் இருக்கிறது. ஆனால் அதை செய்து கொண்டு மற்ற தோட்டங்களிலே போய் நீங்கள் விவசாய வேலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அற்புதமாய் பயன்படுத்த போகிறார். அந்த கிராமத்துக்கு நீங்க தான் வெளிச்சமா இருக்க போகிறீர்கள். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், வளங்களை பெற்றுக்கொள். ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்புக்கொண்டு நீ புறப்பட்டு வெளியே வரப்போகிறாய் இயேசுவுக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அநேக முறை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நீ தழுவி கொண்டே இருக்கிறாய். நீ புறப்படு. ஆண்டவருக்கு நல்ல போர்ச்சவர்களாய், ஸ்தானாதிபதியாய் நீ எழுந்து புறப்படு. உன்னை கொண்டு வருகிற நாட்களே நீ இருக்கிற அந்த கிராமத்தில் ஆண்டவராக செய்யப்படுகிறாய் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதை கர்த்தரே சொல்லும்படியா செய்தார். ஆமென் சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமே. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடிருந்து தீர்ந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எனக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அருமையான தேவப்பிள்ளையே, அருமையான தேவப்பிள்ளையே, இவன் பிறக்கும் போது அவன் வீடு மிகுந்த துக்கத்திலிருந்து
சொல்லுகிறது. அவன் தாய் சொல்லுகிறாரு, நான் உன்னை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைக்கிறார்கள். நான் மிகுந்த துக்கத்தோடு கூட இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி யாபேசுக்கு யாபேஸ் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் துக்கத்தில் பிறந்த, துக்கத்தின் மத்தியில் தன்னுடைய தாய்க்கு பிறந்த இந்த யாபேஸ் குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, துக்கத்தில் பிறந்ததை பார்க்கவில்லை, தன்னுடைய சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கவில்லை. நம்ம பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறார். வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிற நீங்கள் என் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். அறிஞர் திருச்சபையாரை பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு நற்செய்தி பாருங்கள். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனுக்கு, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி இப்படி கரப்பினோடு இருந்து தீர்க்க என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கு என்னை காத்துக் கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அருமையான திருச்சபையே, தேவனுடைய உன்னுடைய ஜபத்துக்கு பதில் தருவார். ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். நீ வேண்டிக் கொண்டதன் படியெல்லாம் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு அற்புதங்களை, அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் பிசினஸ்ல நீங்கள் செய்ய போகிறார். அவர் நடப்பிக்க போகிறார். கேட்டதை தர போறார். அல்லேலூயா. அப்படியே கையை வச்சு சொல்லுங்களே, இயேசுவே உடைய சமூகத்துல நான் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் தொழிலுக்காக, என் பிசினஸ்க்காக, என் எதிர்காலத்துக்காக, திருச்சபைக்காக, என் ஊழியத்துக்காக, என் குழுவுக்காக நான் என்னவெல்லாம் கேட்கணும் அதையெல்லாம் நீர் எனக்கு தருவதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. சொல்லுங்க, யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு கேட்டதை தந்த தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு கேட்டதை நீங்க எனக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அவர் அளவுக்கு நாம கேட்டிருக்க, அவருடைய வல்லமை அறிந்து அதை கேட்டபடி கேட்கணும். சின்ன சின்ன காரியம் கேட்கக்கூடாது. அவரை பற்றி சொல்லி இருக்கிறது பாருங்க. வேறொரு மொழிபெயர்ப்பு இருக்கிறத நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். வேறொரு மொழிபெயர்ப்பு இதே வசனம், இந்த ஜெபம் அவன் எப்படி ஜெபம் பண்ணான் என்று சொல்லி வேறொரு மொழிபெயர்ப்பு இருப்பதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லுகிறேன் பாருங்கள். யாபேஸ் என்ன சொல்லுகிறாராம், நீர் என்னை உண்மையா ஆசீர்வதிக்கணும். எப்படிங்க அப்படி ஜெபத்தை பாருங்க. ஏன்னா அவர் உண்மையின் தேவன், அவர் நீதியின் தேவன். நீர் உண்மையின் தேவன், நீர் நீதியின் தேவன். ஆகவே நீங்க என்ன உண்மையாகவே நீங்க ஆசீர்வதிக்கணும்னு நான் விரும்புறப்பா. யாபேஸ் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீங்க உண்மையாகவே என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க எனக்கு மிகுதியான நிலத்தை நீங்க தரணும். யாபேசுடைய ஜெபம் வேறொரு மொழிபெயர்ப்புல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க எனக்கு மிகுதியான நிலத்தை தர வேண்டும். அடுத்து அவருடைய விருப்பத்தை இயேசுவிடத்துல தெரிவிக்கிறாரு. கர்த்தரிடத்துல, தேவனே நீங்க என்னோடு மிக நெருக்கமா இருக்கணும். எவ்வளவு ஒரு அருமையான ஜெபம் குறிப்பு பாருங்க. எவ்வளவு அருமையா விரும்புகிறாரு பாருங்க. தேவனே நீர் என்னோடு நெருங்கி இரு, என்னோடு நீங்க நெருக்கமா இருக்கணும்னு என்ன பண்ணுகிறாரு, யாபேஸ் ஜெபிக்கிறாரு. அடுத்தது ஜெபிக்கிறாரு. அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க, என்னை யாருமே துயரப்படுத்தாம பார்த்துக்கீங்க. முதல்ல அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீர் உண்மையா என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்லுகிறாரு. அடுத்தது பாருங்கன்னா, நீர் எனக்கு மிகுதியான நிலத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறாரு. அடுத்தது, நீங்க என்னோடு நெருக்கமா இருக்க கர்த்தாவே, தேவனே என்னோடு நீங்க நெருக்கமா இருங்க அப்படின்னு ஜெபிக்கிறாரு. அடுத்தது, என்னை யாருமே காயப்படுத்தாதபடி என்னை பார்த்துக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அடுத்தது, நான் துன்பம் இல்லாம இருக்கணும் கேட்கிறாரு தேவனிடத்துல. ஆண்டவரே நான் துன்பப்படாம வாழணும், என் வாழ்க்கையில துன்பமோ தொல்லையோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அடுத்தது சொல்லுது, கேட்டது ஆண்டவர் வந்துட்டார். உண்மையா ஆசீர்வதிச்சார். யாபேசுக்கு நிலங்களை ஆண்டவர் கொடுத்தார். யாபேசுக்கு கர்த்தர் நெருக்கமா இருந்தார். யாருமே யாபேசை மேற்கொள்ளாம காயப்படுத்தாம கர்த்தர் பார்த்து கொண்டார். துன்பம் இல்லாம பார்த்து கொண்டார். யாபேஸ் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன ஜெபித்தாரோ எல்லாத்தையும் ஆண்டவர் தந்துட்டார். ஒரு
மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன நியாயமா தேவையோ அதை யாபேஸ் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய யாபேஸ் செய்த தேவன் உனக்கு செய்ய மாட்டாரா? ஏன் ஒன்று கேள்வி நீ கவலைப்பட்டு இருக்கிற? ஏன் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது கவலைப்பட்டு இருக்கிற? ஆண்டவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, அவர் தருவா. இந்த யாபேஸ் போல ஆண்டவர் உண்மையாகவே உங்களுடைய ஆசீர்வாதத்துல நான் வாழணும்னு விரும்புறேன்னு நீங்க சொல்லுங்க. என் தொழில் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வதின்னு சொல்லி நீங்க உங்க விருப்பத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அதுதான் ஜெபம். எல்லாவற்றின் மேல அவர் சொல்லுகிறார் பாருங்க, தேவனே நீங்க என்னோட நெருக்கமா இருங்க. வேறொரு விருப்பம், நீங்க என்னோட நெருக்கமா இருங்க. நீங்க என்னோட இருந்து நீங்க என்னோட நெருக்கமா இருங்க. அல்லேலூயா. துக்கத்துல பெற்ற தாய் யாபேஸ் என்று பெயர் வைத்தார். ஆனால் ஆண்டவரோ யாபேசுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றினார். எப்படி என்றால், யாபேஸ் ஜெபித்ததை, தேவனிடத்தில் ஜெபித்ததை அவர் பெற்றுக்கொண்டார். எனக்கும் நான் ஆண்டவரிடத்துல ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நான் இருக்கிறேன். உண்மையா சொல்லுகிறேன், அது ஆண்டவருக்காக தெரியும், பெருமைக்காக நான் சொல்லவில்லை. என்னுடைய ஒரே இருதயத்தின் பாரம் எழுப்புதலை நான் பார்க்கிறேன். காலங்களிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நான் இருக்கிற பட்டணத்திலே, என்னுடைய மாவட்டத்திலே, என்னுடைய தமிழ்நாட்டிலே, என்னுடைய இந்திய தேசத்திலே நான் பார்க்கிறேன். இதற்காக பாடப்பட்டு பரிதவித்து ஆண்டவரை நோக்கி எழுப்புதலுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவரோடு இருக்கிற நேரம்லாம் மிகுந்த சந்தோஷமா இருக்கும், மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். அந்த இடத்தை விட்டு அவரை விட்டு சாப்பாட்டுக்காகவோ டீக்காகவோ எழுந்திருப்பதை நான் விரும்பவே மாட்டேன். அந்த அனுபவத்துக்குள் போன அநேக ஊழியக்காரனை கேட்பீர்கள் என்றால் இது தெரியும். நேற்று இரவுல கூட நான் செபித்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்காக 12 மணிக்குள்ளாக அந்த மாதிரி டைம்ல ஆண்டவரிடத்துல பார்த்து கேட்ட காரியம், ஆண்டவரே நான் எப்போதும் உங்களோடவே இருக்கணும், வேற யாரையாவது கொண்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்துல பிரசங்கம் பண்ண வைக்கப்பா, இருந்து ஒரு திருச்சாட்டில் இருந்து நல்ல பிள்ளைகளை எழுப்பு பண்ணுங்கப்பா, நான் உங்களோட இருந்துக்கிறேன், உங்களோடவே இருக்கிறேன், உங்க பக்கத்திலேயே இருக்கிறேன், நீங்க என்னோடவே இருக்கேன், இதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணினேன். உண்மையா ஜெபம் பண்ணினேன். இன்றைக்கு நான் இங்க நிக்கிறேன், நாளைக்கு நீங்க தான் வந்து நிக்க போறீங்க. இந்த பலிபீடம் கர்த்தருடையது. யார் அவர் பார்த்து யார் நிக்க வைக்கிறாரோ அவங்க தான் நிக்க முடியும். அல்லேலூயா. இது எனக்கு பணம் கிடையாது, கர்த்தர் நிக்க வைக்கிற வரைக்கும் நான் இங்க நிற்பேன். அடுத்தது உங்களில ஒருவர், இந்த திருச்சாப்பில் இருக்கிற நீங்க தான் இந்த இடத்துல நிக்க போறீங்க. உங்களை கொண்டு தான் ஊழியத்தை நடத்த போறார். அல்லேலூயா. தயாரா இருங்க. ஆண்டவருக்காக எதையும் இழக்க, யாரையும் விட்டுட்டு புறப்பட்டு போக எப்பொழுதும் தயாரா இருக்கு. அல்லேலூயா. நமக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை விட்டு ஆண்டவர் வர சொல்லுவார், போக சொல்லுவார். அப்போ நீங்க இந்த திருச்சாட்டிலிருந்து ஒரு வேளை ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்புக்கு ஏற்றபடி உங்களை போக சொன்னாருன்னா வந்து சந்தோஷமா சொல்லிட்டு ஆண்டவர் இந்த மாதிரி என் இடத்துல சொல்லியிருக்கிறாரு பார்த்தா, இந்த ஒரு இடத்துல ஊழி செய்ய சொல்றாரு, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை எனக்கு ஸ்தாபிச்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க சந்தோஷமா போய் ஊழியத்தை செய்யணும். தேவராஜ்யம் விரிவடை ஒரே இடத்துல எல்லாரும் இருந்தா ஆண்டுடைய ராஜ்யம் வளராது. தேவத்திலேயே நமக்கு சபை ரொம்ப பிடிக்கலாம், பாஸ்டர் ரொம்ப பிடிக்கலாம், இதுதான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இது தேவராஜ்யம் வளர்றதுக்கு எந்த விதத்திலும் உதவாது. இந்த யாபேசை போல ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து கர்த்தரிடத்துல தரிசனங்களை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருந்து நீ புறப்பட்டு சென்று ஏதோ ஒரு இடத்துல தேவன் காண்பிக்கிற இடத்துல நீ கர்த்தருக்காக நீ கனி கொடுக்க வேண்டும். அதற்கு தான் இந்த ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, பின்னாடி போட்டிருக்கிறோம், நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், நீங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்த, ஆண்டவரே நான் கூடவே இரவுகளெல்லாம் அமர்ந்திருந்தா முதல்ல நின்றுனா நீங்க நாங்க பேசுறது நான் கேட்டு, நான் பேசுறது நீங்க கேட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்துல வேற சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு சிலரை எழுப்பிங்க சீக்கிரமா நிக்க வைக்க நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் விட ஊழி செய்யறதை விட பிரசங்கம் பண்றதை விட ஊழியத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறத விட எனக்கு தேவனோடு அமர்ந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலதான் நான் வாஞ்சிப்பேன். இதை கூட மனைவி அறிந்திருக்கிறாங்க. கர்த்தர்
மறுபடியும் விடிகால மனைவி டீயோட வந்து எழுப்பிட்டாங்க, எழுந்திரிக்க ஜெபிக்க நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. யாபேஸ் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து யோபு 33வது அதிகாரம் 25, 26 வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபு 33வது அதிகாரம் 25, 26 வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, பாருங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அறிஞர் திருச்சபையாரு எலிகு என்கிறவர்கள் யோபுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும், அவன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். யோபு 33, 25, 26 மறுபடியும் இந்த தியானிகள் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படியாக. பாருங்க, இந்த இடத்துல சொல்லுங்க, அவன் மாம்சம் வாலிபம் வயது போல சரீரம் இன்னைக்கு அழுகி போய் இருக்கிறதா, சொரங்கா இருக்கிறதா, அணைய தடுப்புகளா இருக்கிறதா, சீல் வளர்ந்து கொண்டு இருக்கிறதா, ஒப்பழக்கமாக இருக்கிறதா, ஆண்டவரை தேடுகளுக்குள்ள சரீரத்தை சுகமாக்கி வாலிபனை போலவரை மாற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடைந்து தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். உன்னுடைய ஆண்டவர் வாழ வயதை வைத்திருக்கிறார். நீ மறிக்க மாட்டாய். உன் சரீரம் ஆரோக்கியம் அடைந்து வாலிபனுடைய சரீரத்தை பார்க்கலாம். பெஸ்டா உன்னுடைய தோல் மாறும், உன் சரீரம் மாறும், உன்னுடைய சரீரத்துல பலன் உண்டாகும். அடுத்து சொல்லப்படுகிறது, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. நீ ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா டெய்லி தேவ சமூகத்தை தேடி இயேசுவின் சமூகத்துல முழங்கால் மண்டிட்டு ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க எப்பொழுதுமே கம்பீரமா இருப்பீர்கள். ஒரு நாள் பயப்பட மாட்டீங்க, எந்த காரியத்துக்கு பயப்பட மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த கம்பீரத்துக்கு தைரியத்தை கர்த்தரே தருகிறார். கம்பீரத்தோடு பார்க்கும்படி பாருங்க, கம்பீரத்தோடு பார்க்கும்படி சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனிதனுக்கு அவருடைய நீதி பலனை கொடுப்பார். அல்லேலூயா. 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 பாருங்க, 27, 28 சொல்லுது, அந்த மனுஷரை நோக்கி பார்த்து நான் பாவம் செய்தேன், செம்மையானதை பொருட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமா இருக்கவில்லை. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. நியாயத்தை புரட்டி ஏதோ அந்த நேரத்தில் ஒரு நன்மை கிடைக்கிறதுக்காக நியாயத்தை நீங்கள் புரட்டுவீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அடுத்து சொல்லப்படுகிறது, ஆத்மா படிப்புகளில் இருந்தால்படி அவர் அதை ரட்சிப்பார். அதே நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது ஒப்பு கொடுக்கும்போது உங்களை ஆராய்ச்சி பார்த்து நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது அவர் அற்புதங்களை உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 57, 1, 2 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 57, 1வது வசனம், 2வது வசனம். எனக்கு இரக்கம் தேவனே, எனக்கு இரக்கம், உண்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது, விக்கடைகள் கடந்து போகும், இப்படி சட்டை நிலையிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாய் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, படிக்கும் போதே எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. எனக்கு இரக்கம் தேவனே, எனக்கு இரக்கம், உண்மையே ஆத்மா அண்டிக் கொள்கிறது, விக்கடைகள் கடந்து போக மட்டும்படி சட்டை நிலையிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். அல்லேலூயா. எதுக்கு பயப்படுறீங்க? எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற இயேசு உங்களுக்கு இருக்கிறார். உங்களை கைவிடாத இயேசு உங்களோடு இருக்கிறார். எதற்கு பயப்படுங்க? எல்லா விக்கனமும் கடந்து போகும். எல்லா விக்கனங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா துன்பமும், எல்லா துயரங்களும் உங்கள்
உங்கள் வாழ்க்கை விட்டு கடந்து போகும். பாருங்க, எனக்காக யாரையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்படியே பார்த்து சொல்லுங்க, இயேசுவே எனக்காக யாரையும் நீங்க செய்து முடிக்க போகிற தேவன். சொல்லுங்க, இயேசுவே எனக்காக யாரையும் நீங்க செய்து முடிக்க போகிற தேவன். சொல்லுங்க, தேவனை இந்த வருத்தத்துல இந்த பாடுகள்ல நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன். நீங்க எனக்கு உண்மை தேடின காரியத்திலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறீங்க. இதை காட்டிலும் அதிகமானவைகளை என் வாழ்க்கையில செய்யப்படுவதற்காக நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அதுல எப்படிப்பட்ட தேவனை என் மேல் இரக்கமாயிடும், என் ஆத்மா உண்மை நம்புகிறது, துன்பங்கள் என்னை விட்டு கடந்து போகட்டும், பாதுகாப்பிற்காக உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு கூட கொரோனா வைரஸ் அநேகரை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள்லாம் ஒரு வேலை வெளி தேசத்தில் இருக்கலாம். இந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்னுடைய பாதுகாப்பாக எடுத்து வந்திருக்கிறேன். என் கணவன் பாதுகாப்பா இருக்கணும், என் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், என் உடைமைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், என் வாகனம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், நீ தந்த பிசினஸ்ல உடைய பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் கையில ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் பாருங்க, மிக உன்னதமான தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். தேவன் என்னை முற்றிலும் கண்காணித்துக் கொள்கிறார். அல்லேலூயா. வேறொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருந்த ஜபத்துக்கு அர்த்தம் இப்படி அவர் ஜெபித்துட்டு கடைசியா சொல்லுகிறாரு, என் தேவன் என்னை கண்காணிக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னை கண்காணிக்கிறார். அப்ப தேவனுடைய கண்காணிப்புல உங்களை விட்டு கொடுக்கணும். உங்களுக்கு உண்டான யாவற்றையுமே தேவனுடைய கண்காணிப்புல நீங்க விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:20-22 சொல்லுது, உங்கள் மனதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், தேவனுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளுங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். வெளிப்படுத்தல் 3:8 வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3:8 ஒரே நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 3:8 வெளிப்படுத்தல் 3:8 பாருங்க, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு பஞ்ச பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்டம் நான் ஆண்டவர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒருவனும் தடை பண்ண முடியாது. கூலி ஒருத்தரும் தடுக்க முடியாது. உங்கள் பிசினஸ்ல ஒருத்தரிடத்தில் உண்டாக்க முடியாது. உங்கள் உயர்வை சத்திரமாக தடுக்க முடியாது. ஆண்டவர் வாசலை திறந்து வைத்திருக்கும் போது அடைப்பவன் யார்? வானாதி வானங்கள் கொல்லப்படாத அந்த சராசரிகளை அடைக்க ஆளுகை செய்கிற சர்வ சிருஷ்டி உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக உங்களுக்காக வாசலை திறந்து வைத்திருக்கும் போது அதை ஒரு கூட்ட முடியாது. நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் அறிவேன். நான் உங்கள் முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவராலும் அடைக்க முடியாது. நீங்கள் பலவீனமா இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் சொல்லுகிறார். நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் பலவீனத்தில் இருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற, சில தடுமாற்றத்தில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய், அது எனக்கு தெரியும். அறிஞர் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். உங்கள் வியாபாரத்தை, உங்கள் வேலை, உங்கள் பகுதியில் உங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நீங்கள் பலவீனமானவர் என்பது எனக்கு தெரியும். என் உபதேசத்தை பின்பு இந்த பலவீனத்திலும் நீ எனக்கு உண்மையா இருக்கிற, என் வசனத்தை நீ கை கொள்ளுகிற, என் வாக்கு தத்தத்தின் மேலே நீ நம்பிக்கையா இருக்கிற, எனக்கு பிரியமா இருக்கிற, ஆகவே நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒரு கூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதரை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம பயப்படணும்னா ஆண்டவருக்கு தான் பயப்படணும். அல்லேலூயா. இந்த சம்பவம் ஒரு சாட்சியோட முடிக்கணும், இந்த திறந்த வாசலை குறித்து. ஆனா டைமாகி கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்துல ஆண்டவர் அறிவு நாட்கள் ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் மிகுந்த கடன்.
அடுத்த வேளை சாப்பாட்டின் வழியில் ஒரு டீ தூள் வாங்கி டீ வைக்க முடியாது. யாராவது வீட்டுக்கு உடம்புற வந்தா அவங்களுக்கு டீ கூட வச்சு கொடுக்க முடியாது, வீட்டு வாடகை கட்ட முடியாது. கடன் கிட்டத்தட்ட 15 வருடத்துக்கு முன்பாக 1.3 லட்சம் ரூபாய், 14 வருடத்துக்கு முன்பாக வட்டி ஏராளமானது கட்டணும். கடன் கொடுக்கிறவர் வருவார்கள், நான் வீட்டுக்குள்ளாக ஒளிந்து கொண்டு இருப்பேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவே இல்லை. நான் வீட்டுக்குள்ளாக இருப்பேன், என் மனைவி வெளியே வீட்டை பூட்டி வைத்து அவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க. உணர்ந்து வேதத்தை படித்துக் கொண்டே இருப்பேன். படித்துக் கொண்டே இருக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த நாட்களே எனக்கு பிரியமான எங்கள் அக்கா இருக்கிறாங்க, அவங்க மூலியமா தான் ஆவிக்குரியவர்கள் அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அநேக ஊழியர்கள் இதற்கு காரணமா இருக்கிறாங்க. எங்களுக்கு நெருக்கமா எங்க அக்கா இருக்கிறாங்க, அவங்க தான் வேதத்தை குடித்து அதை படிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. முதல்ல புதிய ஏற்பாட்டை படிக்கிறது, அப்புறம் பழைய ஏற்பாட்டை படிங்க உங்களுக்கு புரியுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் மத்தையை வேகமா ராத்திரி மகளாக படிச்சுட்டு இருந்தேன். என் வீட்டுக்குள்ள நான் ஒழிந்து கொண்டு இருக்கிறேன். மனைவி வீட்டை கூட்டிட்டு கணக்காக திட்டுவாங்க, ஏன்னா அவங்க வந்து கேவலப்படுத்தணும், கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படின்ட்டு. ஐயோ, நாங்கள் அதே இடத்துல ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை தொழில் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு தொழில் லாஸ் ஆனதுனால எந்த ஜனங்களை என்னை மேன்மையை பார்த்தாலோ அதே ஜனங்கள் முன்பாக அந்த நாட்களில் நாங்கள் அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த அவமானத்துக்கு பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளார ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆனா சபை ஆண்டவரோட மிகுந்த விசுவாசத்தோடு இருப்பேன், வேதத்தை ராத்திரி பகலா படிப்பேன். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்க, செய்யுங்க, எவங்களுக்கு செஞ்சீங்க, எவங்களுக்கு வியாதி சுகமாக்குறீங்க, எனக்கு வியாதி சுகமாக்குங்க, இங்க 5 அப்பத்தை 2 மீன் ஆசீர்வதிங்க, என் வீட்லயும் ஆசீர்வதிங்க. சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ஒரு டீ வைக்க முடியாது, ஒரு டீ தூள் எப்படினாலும் வாங்க முடியாது, 2 ரூபாய்க்கு அஸ்கா வாங்க முடியும், கூட ஒரு கொட்டியும் தருத்தத்துல அந்த நாட்டில் இருந்தோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் பேசுறார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. நான் சொன்னேன், ஆண்டவரே நானே வீட்டை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளார இருக்கிற ஆண்டவரே, எனக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படி சொன்னேன். ஆனா நாட்கள் செல்ல 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 அவர் சொன்ன அத்தனை வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேலை இதே சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? இன்றைக்கு பாருங்க, அதே இடத்துல தாங்க நான் குடியிருக்கிறேன், ஊருக்கெல்லாம் போய்க்க. ஆனா அந்த நாட்கள் அந்த கடன்ல அந்த கஷ்டத்துல நாங்க பிளேட் பண்ணணும், வேற ஒரு ஊருக்கு போயிடலாம், அந்த ஊரே வேண்டாம், எவ்வளவு அவமானப்படுத்தணுமே, இங்க நன்றாக வாழ்ந்து எவ்வளவு அவமானத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறமே, எவ்வளவு கவலைப்பட்டுமே, மறுபடியும் இந்த ஊர்ல எப்படி உங்க முகத்தெல்லாம் முடிக்கிறது, எப்படி உங்க முன்பாக வாழ்ந்துன்னு சொல்லி வேற ஊருக்கு போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு முயற்சி பண்ணா ஜாமான்கள்லாம் எடுத்துட்டு போக வண்டிக்கு வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆனா இன்றைக்கு அதே இடத்துல ஆண்டவர் ஒரு பிரேசலுக்கு ஊழியத்தில் வைத்து அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வைத்து சுவிசேஷத்தை வைத்து படிப்படியாய் அவர் சொன்னபடியே அந்த திறந்த வாசல் வழியாய் என்னை நடத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதே இடத்துல தான் இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் எங்களை நடத்துகிறார், மற்றவர்களை சாட்சியாய் கர்த்தரைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான பிரியமானவர்களே, நீ ஆண்டவர் இந்த கொஞ்ச காலத்தில் இந்த கஷ்டத்துல இந்த நஷ்டத்துல எந்த உபத்திரவத்தில் நீங்க ஆண்டவர்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க பாருங்க, அதை அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய வசனத்திற்கு நம்பிக்கை வச்சு வேதத்தை ராத்திரி பகலா படிக்கிறீங்க இல்லையா, அதை அவர் பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் படித்த கண்ணீர் அவருடைய சமூகத்தில் இருக்குது, உங்களுடைய ஜெபம் தூபமாய் அவருடைய சமூகத்தில் இருக்குது. அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். இயேசு உங்களை கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், சொல்லிருக்கிறோம், நீ நல்லவர், நன்மை செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே இன்னைக்கு ஏராளமான காரியங்களை ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசுறீங்கப்பா. ஆண்டவரே நம்ப வேண்டிய பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்குவார். ஆண்டவரே முழுமையாய் நம்பும் போது முற்றிலும் சுத்தம். ஆண்டவரே உண்மை தேடும் போது ஆண்டவரே அற்புதங்கள். ஆண்டவரே நீ சொல்லிக்கிறோம்ப்பா, பகைவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பை கேட்பதை நீ தருகிறவர், ஜபத்திலே பதிலை தருகிறவர், ஆண்டவரே முழுமையாய் அருளுகிறவர். ஆண்டவரே சொல்லிருக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே திறந்த வாசலை வைத்திருக்கிற ஒருவனை கூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவரே நீ ஏராளமான காரியங்களை இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிறப்பா. ஆண்டவரே இந்த செய்தி கேட்ட தேவ பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே சொல்லிருக்கிறோம் ஆண்டவரே, யார் பேசிக்க அற்புதம் செய்த தேவன், எல்லைகளை விசாலமாக்கின தேவன், கேட்டதை தந்த தேவன் இவரோடு கூட இருக்கணுமா நாங்கள்
ஜெபிக்கிறோம். சிறு வெளிப்பாடுல சிறைக்கு ஆண்டவரை அற்புதங்களை செய்தவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்யப்பா. உற்சாகம் தலை முதல் வெள்ளம் காண்பரே ஒவ்வொரு நபர்களிலும் எலும்புகளிலும் ரத்த நாளங்களிலும் கணுக்களிலும் மூட்டுகளிலும் மூடுகளிலும் சிறுபட பெருபட கணையம் கல்லீரல் நுரையீரல் பகுதியிலே ஆண்டவரே மண்ணீரல் பகுதியிலே கால் பாதத்திலே ஆண்டவர் உச்சம் தலையிலே கண் காது மூக்கு தொண்டை பகுதியிலே இயேசுவே உடைய வல்லமை இறங்கட்டும். உடைய உயிர் தந்த வல்லமை இறங்கட்டும். அழிந்து போன ஒவ்வொரு சரீரத்திலும் உயிர்ப்புகளை பழுதாய் போனவைகளை கத்தரை சுகமாக்குகிறாங்க, உயிர்ப்பிக்கிறாங்க. உடைய ஜீவனை அதிலே இறக்கப்படும் ஆவியான தேவன் அசைவாடுக கத்தருடைய ஆவியானவர் அசைவாடுக எல்லா பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்களாக. வியாதிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து வரும் விடுதலை, நெருக்கத்திலிருந்து விடுதலை, வருத்தத்திலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை இவர்களுக்கு உண்டாக இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய எல்லா கட்டிகள் மறைவதாக, கேன்சர் வியாதியை கர்த்தாவே சுகத்தை தருகிறாங்க. எல்லா தைராய்டு மாறுவதாக, எல்லா கண் பார்வை குறைச்சல் ஆண்டவரை நீக்குவதாக, நல்ல பார்வையை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரை செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, ஓமையான நாவுகள் பேசுவதாக, எல்லா ஓமையும் செவிடுமான ஆவி வெளியேறுவதாக வெளியேறுவதாக. ஆண்டவரே கால்களின் கரடுகளை வெள்ளநடை பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு ரத்த நாளத்திலும் உடைய வல்லமை விளக்க பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு நலவுகளிலும் உடைய வல்லமை இறங்கணுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நல்ல அற்புத சுகத்தை தாங்கப்பா. நீங்க தான் சொல்றீங்க, வருத்தப்பட்டு பாடம் கொடுக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இலைப்பாதத்தை தருவேன் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே சொல்லிருக்கிறமையா, உங்கள் நம்புகிற உங்களுடைய பிள்ளைகளை நீ கைவிட மாட்டீங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோமப்பா. இதற்கு திரளான சாட்சிகள் எங்கள் மத்தியில இருப்பதற்காகவே சொல்லிருக்கிறோமப்பா. ஆண்டவரே இதற்கான ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அற்புதமாய் ஆண்டவரை சுகமாக்குங்க, விடுதலை உண்டாக்குங்க, தேவைகளை சந்திங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இதற்குண்டான எல்லா துதிக்கான மகிமையும் நீர் ஒருவரே எடுத்துக் கொள்வீராக. உண்மைக்கே எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்தேசுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் இன்னும் சதா காலமும் உங்கள் யாவரோடு கூட இருக்கும். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த திருச்சபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்ற இந்த ஊழியத்துக்காக, இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் தந்திருக்கிற தரிசனம் நிறைவேறும்படியாக, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இருக்கிற ஊழியர்களுக்காகவும் உடன் ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் ஆமென்.